ஹே ஃபிசியோஸ். வணக்கம் பிரதர். ஆஸ் அ ஃபிசியோஸ் நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயத்த லேர்ன் பண்ணணும், அட் த சேம் டைம் அன்லேர்னும் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் பெயின். அன்லேர்னில் இருக்கிறது தான் பயோமெடிக்கல் மாடல். பயோமெடிக்கல் மாடல் இது என்ன சொல்லுதுன்னா, பெயின் ஆல்வேஸ் கம்ஸ் டியூ டு டிஷ்யூ டேமேஜ். அதாவது ஏதோ ஒரு டிஷ்யூ டேமேஜ்னால தான் பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிஷ்யூவில் இருக்கிற டேமேஜ்னால இல்லை இன்ஃப்ளமேஷன்னால ஆர் இன்ஃபெக்ஷன்னால தான் பெயின் வருது அப்படின்னு சொல்கிறது தான் பயோமெடிக்கல் மாடல். Tissue damage equals pain. More tissue damage equals more pain. So we need to unlearn this. அப்போ எதை லேர்ன் பண்ணணும்? What we need to learn is biopsychosocial model. அதாவது biological, psychological and social factors. All this contribute to cause a pain. அப்படின்னு சொல்றது தான் biopsychosocial model. For example, நம்ம 2 individuals எடுத்துக்கலாம் with same injury. பட் இவங்களோட பெயின் டாலரன்ஸ் அண்ட் பெயின் இன்டென்சிட்டி வேரி ஆகும். பிகாஸ் இவங்களோட எமோஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் கான்டெக்ட் ஆஃப் இன்ஜுரி, ப்ரீவியஸ் இன்ஜுரி இது எல்லாமே வேரி ஆகும். ஸோ தட் இவங்களோட பெயின் பெர்செப்ஷனும் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே நம்ம பெயினை ட்ரீட் பண்ணக்கூடாது, அந்த இண்டிவிஜுவலை ட்ரீட் பண்ணணும். இந்த பயோசைக்கோசோஷியல் மாடலுங்கிறது இஸ் நாட் அ நியூ டேர்ம். இது 1977 ஜார்ஜ் எங்கல் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ we need to consider biological, psychological and social factors to treat a patient. Actually, we are not treating the patient, we are helping the patient to heal. இந்த learn versus unlearn series உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க for the next video. See you in the next video.